மாத்தளை ரத்தோட்டை கம்மடுவ பிரதான வீதியை புனரமைக்கும் பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டன. World Education Fair 2026 entrance free, register now. 4.16 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த வீதியை புனரமைப்பதற்காக 290 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. புத்த சாசன கலாசார பிரதி அமைச்சர் கமகிதர் திசாநாயக்க தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த தருணத்தில் எரிபொருள் வரிசைகளிலும் சில இடங்களிலும் உள்ள சிக்கலான சூழ்நிலைகளை முன்னிலைப்படுத்தி தற்போதைய அரசாங்கத்தினால் இந்த நிலைமையை எதிர்கொள்ள முடியாது என்பதை மக்களிடையே பரப்புகின்றனர். இந்த செயல் நமக்கு வருத்தம் அளிக்கின்றது. பழைய அரசியல்வாதிகள் இந்த தருணத்தில் அதிகாரத்தில் இருந்திருந்தால் மக்களின் வாழ்க்கை எவ்வித உதவியுமின்றி பாழாக்கப்படும் சூழ்நிலையை எதிர்கொண்டிருக்கும் என நாம் நினைக்கின்றோம். இதேவேளை மாத்தளை கலேவல பிரதான பாதையின் கொலகின் வத்த பகுதியில் மண் சரிவு தடுப்பு மதில் அமைக்கும் திட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த தடுப்பு மதிலை நிர்மாணிப்பதற்கு 292 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே டிட்வா புயலினால் சேதமடைந்த நாவலப்பிட்டிய தொலஸ்பாகி வீதியை புனரமைக்கும் பணிகளும் இன்று ஆரம்பிக்கப்பட்டன. 13 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த வீதியை புனரமைப்பதற்காக 194 மில்லியன் ரூபாய் செலவிடப்படவுள்ளது. நாம் அம்பேவலையிலிருந்து பதுளைக்கான ரயில் சேவையை ஆரம்பித்துள்ளோம். தற்போது அந்த பகுதியில் ரயில் சேவை ஆரம்பமாகியுள்ளது. அடுத்து நானோயாவில் இருந்து அம்பேவல பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. தற்போது அந்த பகுதியில் நிர்மாண பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. 3 மாதங்களில் குறித்த பகுதியில் அதனை நிவர்த்திக்க முடியும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். ரம்புக்கணையில் இருந்து பேராதனை பகுதியில் 7 பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளன. அந்த பகுதிக்கான நிர்மாண பணிகளையும் நாம் முன்னெடுத்து வருகின்றோம். பெரும்பாலும் அவை நிறைவடைந்துள்ளன. இந்த வருட இறுதிக்குள் கண்டி பகுதிக்கான ரயில் சேவையை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளோம். தற்போது பேராதனையில் இருந்து நானோயா பகுதியிலும் நிர்மாண பணிகளை முன்னெடுத்துள்ளோம். இதனிடையே கேகாலை மாவட்டத்தின் கரவனெல்ல நாபாவல வீதியை புனரமைக்கும் பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டன. 4 கிலோமீட்டர் தூரம் கொண்ட வீதியின் புனரமைப்பு பணிகள் சுற்றாடல் அமைச்சர் டாக்டர் தமிக பட்டபேந்தி தலைமையில் நடைபெற்றது. பிராந்தியத்தில் நமக்கு மிக நெருங்கிய நாடான இந்தியாவும் ரஷ்ய தூதுவருடனும் நாம் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளோம். அந்த கலந்துரையாடல்களின் ஊடாக எமது நாட்டிற்கு தேவையான எரிபொருள் மற்றும் வலுசக்தி உற்பத்தியினை பெறுவதை நோக்கமாக கொண்டிருக்கின்றோம். இதனிடையே டிட்வா புயலினால் சேதமடைந்த வீதிகளை புனரமைக்கும் பணிக்கான திரைநீக்கம் நுவரெலியா ஹாவாயிலிய பகுதியில் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. போக்குவரத்து மற்றும் பெருந்தெருக்கள் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் குறித்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. இந்த பொருட்கள் 2, 3 அல்லது 4 வருடங்களுக்கு கையிருப்பில் இருக்க வேண்டுமாயின் அவற்றை 3 அல்லது 6 மாதங்களுக்கு என நாம் களஞ்சியப்படுத்திக் கொள்ள வேண்டும். இவற்றை களஞ்சியப்படுத்திக் கொள்வதற்கு பதிலாக ராஜபக்சவினர் ரணில் விக்ரமசிங்கவினர் என்ன செய்தனர்? இவற்றை களஞ்சியப்படுத்துவதற்கு பதிலாக நாட்டின் திரைசேரியில் உள்ள பணத்தை அவர்களின் வங்கி கணக்கில் வைப்பிலிட்டு களஞ்சியப்படுத்திக் கொண்டனர். எனவே தற்போது நாம் எரிபொருளை சேமித்து வைத்திருப்பதற்கான பாரிய நிதியை ஒதுக்கீடு செய்து அதற்கான வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளோம். எனவே நாட்டின் அத்தியாவசிய தேவைகள் எந்த சூழ்நிலையிலும் பாரிய பிரச்சினைகள் ஏதுமின்றி 3 முதல் 6 மாதங்களுக்கு களஞ்சியப்படுத்தப்பட வேண்டும். சீனாவில் ஒவ்வொரு மாகாணத்திலும் 1 வருடத்துக்கு தேவையான உணவை சேமித்து வைத்திருப்பார்கள். அதனால் அரசாங்கம் என்ற ரீதியில் நாமும் அவ்வாறு செயற்பட வேண்டும் அல்லவா?